Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. உங்கள் ஜீரண கோளாறுகளுக்கும் வயிற்றெரிச்சலுக்கும் சரியான ஒரு தீர்வு. குருவுடைய கேந்திரத்தில் இருந்தாலும், குரு பார்வையில் இருந்தாலும், குருவும் சந்திரன் ஒன்றா இருந்தாலும் குரு சந்திர யோகம் தான். அதுதான் கஜகேசரி. இதை ரூபத்தில் மாற்றி மாற்றி சொன்னாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இந்த தசா புத்திகள் அந்த தசையில் இருந்தாலும் இல்லை அந்த புத்திகள் வரைச்சி பெரிய லெவலுக்கு எஃபெக்ட் கொடுக்கும். ஒரு விஷயம் என்னென்னா, இந்த குரு சந்திர யோகமோ கஜகேசரி யோகமோ இருக்கவங்க, அவங்க எந்த காலத்துலையும் எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் பணத்துக்கு அவங்களுக்கு வந்து எப்படியாவது ஒரு ரூபத்தில் அந்த பணம் வந்து சேருன்றது தான் ஐதீகம். அதனால் அவங்க எவ்வளோ கடன் இருந்தாலும் சரி, ஏல வாங்கி பியில் கொடுத்து, பியில் வாங்கி சியில் கொடுத்து, சியில் வாங்கி டியில் கொடுத்து, அபிமன்யு போல் கடன் யுகத்தில் மாட்டி தெருவில் வந்தாலும் திருப்பி அவங்க ரீபர்த் ஆவாங்க. திருப்பி வந்து அந்த காடே அழிஞ்சு நெருப்பில் அழிஞ்சு திருப்பி துளிர் விடும்ல, அது போல் துளிர் விட்டு இவங்க பலருக்கு உதவுவாங்க. எப்பவுமே குருச்சந்திர யோகம் கஜகேசரி யோகம் இருக்கவங்கெல்லாம் மற்றவங்களுக்கு உதவி செய்வதில் கண்டிப்பாக இருப்பாங்க. நீங்கள் அவங்க என்ன தான் பணம் வச்சுருந்தாலும் 10% உதவி கண்டிப்பாக அவங்களால நடக்கும். அதனால தான் அவங்க டெவலப் ஆகிக்கினே இருப்பாங்க. நிறைய அதாவது கணக்கு பார்க்க மாட்டாங்க, சாப்பாடுக்கு செய்வாங்க, கூட இருக்கவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, தேடி போய் நிற்பாங்க. 10 வருஷத்துக்கு முன்னாடி அவங்களுக்கு ஏதாவது ஒரு உதவி செஞ்சவனுக்கு இன்றைக்கி கஷ்டம்னா அவங்க வீட்டில் போய் முதன்மையாக உட்காருவாங்க. அதுபோல் நன்றி கடனோடு இருக்கக்கூடியவங்களாம் நான் பார்த்த வரைக்கும் குருச்சந்திர யோகம் கஜகேசரி யோகத்தில் இருக்கும் இருக்கு. முருகர் கோயிலில் திருச்செந்தூர் கோயிலுக்கு சிறப்பான கோயிலாக எப்படி பழனியை தாண்டி திருச்செந்தூருக்கு சிறப்பு என்ன? அப்படி இல்லைங்க, அதாவது குருவுடைய அவதாரமாக அங்கே பார்க்குறோம். அதாவது பிரிச்சுட்டான். பழனினா செவ்வாய், குருன்னா இங்கே வந்து அறுபடை வீடில் திருச்செந்தூர் வந்து குருவுடைய பாவம். நான் தான் சொல்கிறதுங்களேன், இப்போ குருவுக்கு வந்து மக்கள் வந்து குருவை தேடக்கூடிய காலம். எந்த குருவும் எவனும் இப்போ வந்து உயிரோடு இருக்கிற எந்த குருவையும் போய் கும்பிட முடியல, பயமாக இருக்குது மக்களுக்கு. அதனால தான் இப்போ இதோட தெய்வத்தை கும்பிட்டுன்னு போகிறது. இப்போ ஏன் மந்திராலயத்தில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 30 வருஷமாக நான் போயின்ட்டுருக்கேன். மந்திராலயத்தில் நாங்கள் போகிறச்செல்லாம் ஒன்றுமே இருக்காது. இன்றைக்கெல்லாம் வந்து பெர் டே 40,000 பேர் 50,000 பேர், வேலைக்கிழமையில் 1,00,000 பேர் இருக்காங்க. ரூம்ஸ் கிடைக்கல. நான் மந்திராலயத்துக்கு லீகலாக இருக்கிறனால அங்கே வந்து நிறைய பேர் போயிட்டு மாட்டிக்கிறாங்க. மந்திராலயத்தில் வந்து அவ்வளோ டெவலப்மெண்ட் இப்போ இருக்கக்கூடிய பீடாதிபதி பண்ணாலும், பெரிய லெவலுக்கு பண்ணாலும், அந்த குருவை தேடி ஓடக்கூடிய காலகட்டம் தான் இனிமேல். அதனால தான் அந்த திருச்செந்தூரில் குரு இருக்கிறனால அதுவும் வந்து அந்த 1,00,000 பேர் 10,00,000 பேர் 20 இப்போ கந்த சஷ்டிக்கெல்லாம் நீங்கள் உள்ளே நுழைய முடியாது. அது வந்து இன்றைக்கின்னு இல்லை, அந்த காலகட்டத்திலேருந்து வழி வழியாக வந்து. ஏன்னா முருகருடைய பக்தர்களுக்கும் தமிழுக்கும் நிறைய சம்மந்தம் இருக்குது சார். அதில் திருச்செந்தூரில் என்ன பிரச்சனைனா சேஃப்டின்னா, உங்களுக்கு எல்லா முருகர் கோயிலையும் இப்போ திருத்தணி இருக்குதுன்னு வச்சுங்க, எல்லாருக்கும் செட் ஆகாது. திருத்தணி வந்து சிலருக்கு தான் செட் ஆகும். சும்மா நானும் போகிறேன் திருத்தணியிலலாம் உதவிலும். ஆனால் திருச்செந்தூரில் மட்டும் செவ்வாய் கெட்டிருந்தாலும் சரி, செவ்வாய் நல்லா இருந்தாலும் சரி, குரு நல்லா இருந்தாலும் சரி, குரு ஜாதகத்தில் இருந்தாலும் திருச்செந்தூரில் சேஃப்டியாக இருக்கும். நிறைய பேருக்கு திருப்பதியே பார்த்திங்கன்னா சில ஜாதகருக்கு போயிட்டு, அதாவது எல்லாம் இந்த நட்சத்திரக்காரங்க போகிறது அந்த நட்சத்திரக்காரங்க, நம்ம போகிறோம் ஒரு தெய்வஸ்தலத்துக்கு, நமக்கு வந்து ஒரு 40 நாளுக்குள்ளே நமக்கு நல்லது நடந்தால் நம்ம திருப்பி போகணும். இது வந்து சூட்சமம். போயிட்டு ஒரு 40 நாளுக்குள்ளே நமக்கு சரியில்லை, உதவிழுது, அந்த பக்கமே திரும்பி போகக்கூடாது. ஃப்ரெண்டு கூப்பிட்டாலும் சரி, இப்போ பொண்டாட்டி கூப்பிட்டாலும் சரி, அம்மா தாய் நீ போயிட்டு வான்னு விட்டுருணும். இது வந்து உள்ளுக்குள்ளே மனசுக்குள்ளே வச்சுக்கும். கோயிலாக இருந்தால் கூட, எந்த கோயிலாக இருந்தாலும் தான். மெட்ராஸில் இருக்கிற கோயிலாக இருந்தாலும் தான். மெட்ராஸில் கந்தசாமி கோயில் இருக்கும், நிறைய பேருக்கு செட் ஆகும், நிறைய பேருக்கு ஆகாது. பார்சாதி கோயில் இருக்கும், சிலருக்கு செட் ஆகும், சில இடம் நமக்கு செட் ஆகும். ஸோ இந்த நட்சத்திரம் அந்த நட்சத்திரம் கிடையாது, உள் மனசு சொல்கிறது தான். போனோம், திருப்பதி சில பேர் சொல்லுவான், பழனி சில பேர் போவான். ஏன் நான் கேட்குறேன், நீங்கள் உங்களுக்கு தெரியாது, சின்னப்பா தேவரோட முருகருக்கு யாராவது பண்ணவங்க இருக்காங்களா? எவ்வளோ பண்ணார் சொல்லுங்கள் எனக்கு. எவ்வளோ? மருதமலைன்னாவே யார்? அவர் தான். ஏன் அவருக்கு அவ்வளோ சோதனை? அதே போல் தான் கந்த சஷ்டி கவசம் கூட
பக்கத்து வீட்டுக்காரன் படிக்கிறான், நான் படிக்கிறேன்னு எந்த மந்திரமும் அப்படி வச்சுக்கூடாது. எல்லா மந்திரமும் படிக்கலாம். எல்லா மந்திரமும் கொஞ்சம் கொஞ்சமாக பாருங்கள். இந்த மந்திரம் படிக்கிறச்சா நமக்கு பாசிட்டிவ் வைப் இருக்கா, நெகட்டிவ் வைப் இருப்பான்னு பாருங்கள். பாசிட்டிவ் வைப் இருக்கிற மந்திரத்தெல்லாம் பிடிச்சிக்குங்க. நெகட்டிவ் இருக்கிற மந்திரத்தெல்லாம் இந்த பக்கமே ஏதாவது அங்கே ஒளிப்பெருக்கியில் கேட்டால் கூட இந்த பக்கம் ஓடிடுங்க. எப்படி? நான் சொல்கிறது வந்து ப்ராக்டிக்கல். புரியுது. அது வந்து அவங்கவுங்க அனுபவிச்சா தெரியும். சிலது வந்து சோதனை 10 வருஷமாக சோதனை இருக்கும். அப்போ ஏதோ நீ படிக்கிற மந்திரத்தில் சரியில்லைன்னு அர்த்தம். அதை விட்டுட மாட்டான். கரெக்ட். அதை வந்து இல்லை எனக்கு இவ்வளோ சோதனைன்னு காப்பாற்றினாருன்னு இவனே ஒரு ஆறுதல் சர்டிஃபிகேட் கொடுத்துருப்பான். அது ஆறுதல் கிடையாது, அடுத்தது மாட்ட போகிறேன்னு அர்த்தம். டக்குன்னு விட்டுட்டு டைவர்ட் ஆகிட்டு வேற போ. உனக்கு எந்த தெய்வ மந்திரம்னு இருக்குது. அதனால தான் நம்ம முன்னோர்கள் இவ்வளோ மந்திரம் கொடுத்தான். நம்ம இந்து தர்மத்தில் அவ்வளோ மந்திரங்கள் கொடுத்துருக்கான். சிலருக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா சபரிமலைக்கு போயிட்டு வந்தோம்னா நல்லாயிருக்கும். சிலருக்கு சபரிமலை போயிட்டோம்னா மாட்டிப்பான், வேலை போடும், ஏதாவது பண்ணணும். திருப்பி அந்த ஜென்மத்தில் யாராவது சொன்னால் கூட இல்லை எனக்கு நெய் நிறச்சி கூட அந்த வேலையே வேணாம், நமக்கும் அவருக்கு செட் ஆகலை, விட்டுரு. உனக்கு யார் செட் ஆகுதோ ஜாலியாக. உனக்கு பக்கத்து தெருவில் இருக்கிற பிள்ளையார் பிடிச்சிருக்குதோ அவரை மட்டும் பிடிச்சிக்கும். நான் அதை தான் சொல்கிறது. தெய்வம் உன்னை சூஸ் பண்ணும், நீ தெய்வத்தை சூஸ் பண்ண முடியாது. நம்ம நிறைய பேர் சொல்கிறோம் நான் பெருமாளை பார்க்க போகிறேன். பெருமாள் உன்னை பார்க்கணும்னு நினச்சாருன்னா தான் அவர் கூப்பிடுவார். உண்மைதான். இல்லைன்னா நீங்கள் நினச்சா கூட போக முடியாது. அது போல தான் எல்லா தெய்வமும். நிறைய பேர் என்னன்னா எனக்கு என்ன தரிசனம் கிடச்சிது கிடையாது, அதெல்லாம் கிடையாது. அவர் உன்னை பார்க்கணும், ராமசாமி இன்றைக்கி பார்க்கணும்னு நினச்சாருன்னா உன்னை எங்கே இருந்தாலும் கூட்டின்னு போவார். ஸோ இது போல தான் தெய்வத்துக்கு இருந்தாலும் சரி, ஸ்டோன் இருந்தாலும் சரி. எப்படி ஸ்டோன் வந்து நம்ம போடுறோம், டக்குன்னு வைப்ரேஷன் சரியில்லை, உள்ளே சொல்லுது இல்லையா, இந்த கல் போட்ட பிறகு எனக்கு ஏதோ ஒரு பிரச்சனை வருது. அதே போல் கார் கூட கலர் சிலருக்கு செட் ஆகாது. அந்த கலரை திருப்பி இதிலே வாங்காத, விட்டுடு. சில ஷர்ட்டு சொல்லும் சார் நமக்கு. ராசிலா ஷர்ட்டு நிறைய பேர் கைட்டு போட்ட ஷர்ட்டு எரிச்சிருவாங்க. ஷர்ட்டு சொல்லும், அதோட அந்த கலர் அந்த டிசைனே போகாத. அதில் தான் நீ அழகாக இருக்கன்னு எவனா சொல்லுவான். அது அப்படி கிடையாது, கூப்பிடுதுன்னு அர்த்தம். எச்சரிக்கை, மாட்டிக்கூட. உள்ளுணர்வு தானே சார். தெய்வம் எங்கே இருக்குது சார்? இங்கே தானே இருக்குது. உங்கள் கூட இருக்கிற தெய்வம் தானே உங்களை காப்பாற்றும். அப்புறமா தானே கண்ணுக்கு தெரியாத தெய்வம் வந்து காப்பாற்றும். உள்ளுக்குள்ளே இருக்கிற ஆத்மா தானே சார் நமக்கு வழி நடத்தும். கரெக்ட். அந்த ஆத்மாவை விட்டுட்டு அங்கே போய் தேடி இருந்தால் கூலாக இருக்க வேண்டியதானே. அவனை பார்த்தா நான்வெஜ் சாப்பிட்றவனுங்களுக்கெல்லாம் சாமி அருள் புரியாதா? அப்படி கிடையாது. மனிதனுக்கு இந்த உலகமே படைக்கப்பட்டது, ஆனால் மனிதன் தெய்வத்துக்கு படைக்கப்பட்டான். இதுதான் இதனுடைய தத்துவமே. உலகத்தில் எல்லா விஷயமும் மனிதனுக்கு தான், மனிதன் மட்டும்தான் தெய்வத்துக்கு. அத்தனை ஜீவராசிகளும் யாருக்கு படைக்கப்பட்டதுன்னா மனிதனுக்காக. அதனால் அவன் சாப்பிட்றது குறை, இவன் சாப்பிட்றது உணவில் மற்றதில் எல்லாத்துலேயும் உனக்கு என்ன, உனக்கு பிடிக்கலையா ஒதுங்கிடு. ட்ரிங்க்ஸ் சாப்பிட்றவனை பிடிக்கலையா நீ ஒதுங்க. உனக்கு ஊற்றி கொடுக்காத சொல்லு. அவனுக்கு தேர்து, அவனுக்கு தெரியும், அவன் லெவல் சாப்பிட்றான், அவன் போகிறான், இது பண்ணுறான், எல்லாமே இருக்கிறது. எல்லாமே டெஸ்டினி, ஜாதகத்தில் இருக்கக்கூடிய விஷயந்தான். உண்மைதான். இது இப்படி இப்படின்னு என்ன மாற்ற முடியும்? நாங்கள் கூட சொல்ல முடியும் சார், கெட்ட நேரம் தான் சொல்ல முடியும், கோயில் தான் சொல்ல முடியும். திருக்கடையூரில் போய் நின்று, திருக்கடையூரில் மகா மிருத்யுஞ்சய யந்திரம்னு இருக்கும் காலசமார மூர்த்தியில், அதுக்கு திறந்து தீபம் காட்டுவாங்க, அதை மட்டும் கும்பிட்டுரு. ஏன்னா அந்த தெய்வம் நினச்சா ரீபர்த் உண்டு. வாஞ்சிநாதர் கோயிலில் போயிட்டு தத்து கொடுத்துரு, யமதர்பனுக்கு தீபம் போட்டு தப்பிச்சிக்கோ. அதுக்காக நாங்கள் என்ன பண்ண முடியும்? உனக்கு சர்டிஃபிகேட்டாக கொடுக்க முடியும். கோயிலுக்கு போகிறது அவங்களுடைய வேலை தானே. அந்த தெய்வம் விருப்பப்பட்டதான் நீ போக முடியும். இதுதான் நம்மளுடைய ஜென்ரல் இது. ஜோசியத்தில் இவ்வளோ தான் விஷயங்கள். ஜாதகமே பார்க்க வேணாம் சார். நான் நிறைய வாட்டி உங்களுக்கும் சொல்கிறது தான். ஜோசியர்னா கடவுளா? ஜோசியருங்களுக்கு உடம்பு சரியில்லை, ஜோசியர் ஃபேமிலியில் பிரச்சனை வர்றது நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன். ஜோசியர் என்ன பண்ண லொடுக்குன்னு போய் காலில் விழுறது. எதுக்கு? நீ சும்மா இருக்கிற ஜோசியரை ஏன் கடவுளாக்குற? இவங்க பண்ணுறது தானே சார். நம்ம ஆளுங்களுக்கு அது எல்லாரையும் கடவுளாக்கி பழக்கம். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அந்த ஜோசியருக்கு வந்து எவனை பார்த்தாலும் காலை நீட்டிக்கினே இருப்பான் வந்து விழணும்னு. ஏன்னா இவங்க பண்ணுறது தானே சார். சொன்னார், சரி உனக்கு இந்த ஜோசியர் பிடிக்கலன்னு அடுத்த வாட்டி போவாதே சார். ஜோசியமும் டாக்டரும், ஃபேமிலி டாக்டரும் ஃபேமிலி ஜோசியரும் மனசு சம்மந்தப்பட்டு. உண்மைதான். சில பேருக்கு செட் ஆகும், சில பேருக்கு செட் ஆகும். செட் ஆகலைன்னா திருப்பி போவாது. செல்வி இது சொல்கிறது உனக்கு பிடிக்கலையா, டிவியில் கூட காது குத்து கேட்காது. மந்திரம் எப்படி பிடிக்கலையோ அது மாதிரி தான் இதையும் கேட்கக்கூடாது. விட்டு கடந்து போ. உனக்குன்னு வேவ் லென்த்தோடு இருக்கிறோ யாராவது இருப்பாங்க.
அந்த காலத்தில் 30 வருஷத்துக்கு முன்னாடி கம்மி சார், நாங்களாம் புக்கில் எழுதுறச்சா ஒரு 10 பேர் இருந்தோம். இன்றைக்கி தான் 10,000 பேர் இருக்காங்களே, பெரிய வளர்ச்சி இல்லை. ஆமாம், ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியில் ஆயிடுச்சு அது. ஸோ அதனால் நான் எல்லாத்துலேயும் நான் சொல்கிறேன்னா மனசு தான் ஃபஸ்ட்டு. பல்லாயிரக்கணக்கான பக்கத்து வீட்டு ராமசாமி 100 பேருக்கு சோறு கொடுத்தான்னு கிரெடிட் கார்டில் போயிட்டு நீ ஏன் தீர்த்து மளிகை சாமான் வாங்கி வந்து சோறு கொடுக்குற? கொடுக்காத. உனக்கு வந்தால் கொடு, கெப்பாசிட்டி இருக்கணும், கொடு, இல்லைன்னா கொடுக்காத. பரிகாரம் பண்ணுறதே சார், ₹1 பண்ணுற பரிகாரம் ஒன்று தான், 1 கோடி ரூபாயில் பண்ணுறது தான். நான்லாம் சொல்கிறது நல்லெண்ணெயிலையோ அல்லது பசு நெய்யாலேயோ ஒரு அகல் தீபம் போட்டால் போதும். பணம் இருந்தால் நீ பண்ணிக்கோ, கோயிலுக்கு திருப்பணி பண்ணிக்கோ. நான் பெரிய பெரிய இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் இருக்கிறவங்களாம் என் கிளைண்ட் இருக்காங்க. அவங்கக்கிட்டலாம் நான் சொல்கிறது என்னென்னா, நீ அதை செய்கிற இதை செய்கிறலாம் வேணாம், உடம்பு சரியில்லாதவங்களுக்கு மருந்து வாங்கி கொடு. ஃப்ரீயாக வந்து டாக்டர்ஸு இந்த கண்ணு கேட்ராக்டு வேறு ஏதாவது ஆர்ட்டு இது பிரச்சனை இவங்களுக்கெல்லாம் பண்ணி விடு. இல்லைன்னா நல்ல சாப்பாடு போ. சாப்பாடை கூட பெருசாக பந்தாக்காக 10 வகை பதார்த்தம் இதெல்லாம் போட்டு வேஸ்ட் பண்ணாது. ஒரு பாக்கு மட்டையை கொடுத்து 2 சாதம் 3 சாதம் போடு, ஒரு ஊறுகாவோடு கொடு. அவன் ஹாப்பியாக சந்தோஷமாக திருப்தியாக சாப்பிட்ற வரைக்கும் இது போதும் சார். இல்லைன்னா மளிகை சாமான் வாங்கி கொடு, அவன் வீட்டில் வச்சுப்பான். இல்லைன்னா படிக்கிற பசங்களுக்கு ஹெல்ப் பண்ணு. நான் பெரிய பெரிய இண்டஸ்ட்ரீஸ் கிட்டலாம் இதுதான் சொல்கிறது. நான் இன்னொரு கோயில் கட்டுட்டா அது எதுக்குயா? இருக்கிற கோயிலே பராமரிக்க முடியும், அதை பராமரித்தா போதுமே. பழைய கோயிலுங்களுக்கு ஏதாவது பண்ணி விடு. நம்முடைய கர்மவினைகள் நம்முடைய சந்ததிகளை பாதிக்கும் அப்படின்றது உண்மையா? ஆனால் யார் யாருக்கு என்னென்ன பாதிப்போ என்னென்ன சந்தோஷமோ எல்லாமே அனுபவிச்சுட்டு தான் போகணும். நம்ம கர்ம வினைகள் நம்ம இந்த கர்ம வினைகள்ன்றது இல்லை. இப்போ நீங்கள் இருக்கீங்க, வீட்டுக்குள்ளேயே சில வீட்டில் கெட்ட சக்தி இருக்குன்றாங்களே, அதெல்லாம் எப்படி தெரிஞ்சுக்கணும் சார்? எந்த வித கெட்ட சக்தியாக இருக்கட்டுமே, கல் உப்பு இருக்கு இல்லையா, கல் உப்பு போட்டு இந்த தண்ணியை நைட்டில் ஊற வைங்க. இல்லை கடல் பக்கத்தில் இருந்தால் அந்த கடல் தண்ணி எடுத்துன்னு வந்து வடிகட்டி வைங்க. கணபதி யந்திரம் மேலே வச்சிரு, மச்சவாச யந்திரம் கீழே வச்சிரு. மச்சவாச யந்திரம் தெலுங்கில் தான் இருக்கும். அந்த மச்சம் மீன் போட்டிருக்கிற யந்திரம் தான் மச்சவாசு. கணபதி யந்திரம் சாதாரண யந்திரம்.